நமச்சிவாய். ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரன், எல்லாமல்ல லோக நாயகி அன்னை பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும், தையல் நாயகி அம்பாசமேத வைத்தீஸ்வரநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் ஃபஸ்ட்டு கிரக அமைப்புகள் என்னன்னு பார்த்துருவோம். என்னென்ன சேஞ்சஸ், ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை, பட் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரையிலும் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார். அதாவது சூரியன் தன்னுடைய சுய வீட்டில் சிம்ம ராசியிலேயே முழுவதும் ஆவணி மாதம் முழுவதும் 30 நாளும் சுய ஆட்சி பெற்று விளங்குகிறார். இது ஒரு தனி சிறப்பு. பொதுவாக ஆதித்யாதி நவகிரகங்களை தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர், தலைவனாக விளங்கக்கூடியவர் நல்லா சிறந்து விளங்கும் போது எந்தவித கிரக தொடர்பும் இல்லாமல் ஒரு ஆட்சி பலமாக சுயமாக அதிகாரத்தோடு இருக்கின்ற போது நிச்சயமாக அந்த வீடு கொஞ்சம் சுபிக்ஷமாக இருக்கும். ஆனால் பாருங்க, அந்த சூரியனோடு கேது இணைகிறார். இது ஒரு கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகணம்னா சூரியனை கேது விழுங்குவதும் அதே போல் சந்திரனை ராகு விழுங்குவதும் கிரகணம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ இந்த ராகு கேது சூரியன் சந்திரனோடு இருந்தாங்கன்னா அது கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். விழுங்குறதுங்கிறது நம்ம ஒரு பாமர மொழியில் நம்ம அதை சொல்கிறோம், பட் நிழல் மறைப்பது சயின்ஸாக அப்படி வச்சு பண்ணலாம். ஓகேவா? ஸோ சூரியன் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிரகண தோஷத்தில் அமைந்திருக்கிறார். இதில் நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குருவுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்க்கை. சுக்கிரனும் புதனும் யாருக்கு? குருவுக்கு 2ஆம் இடத்துல அற்புதமான முறையில் அமைகிறார்கள். ஸோ இந்த ஆவணி மாதம் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்திலே, அதோட கூட செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார். ஸோ இந்த பிளானட்ஸ், இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, என்னெல்லாம் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரையிலும் மிதுன ராசி அன்பர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாகவும் ஒரு சிறப்பான ஒரு தைரியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. நல்லா தைரியம் அதிகரிக்கும். ஒரு எந்த விஷயத்தை எடுத்தாலும் பயந்துட்டு இருக்கலாம், இல்லை ஒரு டிப்ரெஷன்ஸ் இருக்கலாம், தூங்காமல் இருக்கலாம். படுத்தா சில பேர் பார்த்தீங்கன்னா தூங்கவே மாட்டாங்க, அப்படியே கண்ணை மூடிட்டே இருப்பாங்க, பட் அவங்களுக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு டிப்ரெஷன்ஸ் இருக்கும். என்ன ஓட்டங்கள் அவங்களுக்கு, அதுதான் விஷயம். ஒரு சில நாட்கள் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், ஒரு சில நாட்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் கூட அவங்க நிம்மதியாக தூங்க மாட்டாங்க, படுத்தா அவங்களுக்கு தூக்கம் வராது. அப்போது இந்த மாதிரியான டிப்ரெஷன்ஸ் ப்ராப்ளம், பெரிய மனக்குழப்பம், மனக்கவலைகள், நீங்கள் யாராக, சின்ன குழந்தைகளாக இருக்கலாம், புதுமண தம்பதிகளாக இருக்கலாம், இல்லை வயசானவங்களாக இருக்கலாம். இந்த தூக்கம் வராதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. உடல் வெளியாக இருக்கலாம், இந்த கால் இழுத்து பிடிக்கிறதாக இருக்கலாம். டாக்டர்கிட்டலாம் போய் காமிச்சிருப்பாங்க, டாக்டர் ஒன்றுமே இல்லைம்மா எல்லாமே கிளியராக இருக்குது, உங்கள் மனசு தான் பிரச்சனை, நீங்கள் போய் சைக்காட்டிஸ்ட்டை பாருன்னுவாங்க. வீட்டுக்கு வந்தால் வலிக்கும். அடுத்த வாட்டி டாக்டர்கிட்ட போனால் டாக்டரே திட்டுவாங்க, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒன்றும் கிடையாதும்மா அப்படின்வாங்க. அப்போது அதை போல் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், மனக்கசப்புகள், ஏன்னா 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அதே போல் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, இந்த ராகுவும் சனியும் சேர்ந்து இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிம்மதி இல்லாமல் செஞ்சிடறாங்க. அது வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். மெயினாக பிஸ்னஸில் வரக்கூடிய லாஸ், ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருப்பார் சாமி. இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரையில் இனிமே தான் அவங்க வாழ்க்கை. இப்போ நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிச்செடுத்து, கவலையே படாதீங்க மிதுன ராசி அன்பர்களே. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் தூக்கி 4 மிதி மிதிச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். கொடி கட்டி பறக்கக்கூடிய கால நேரம், ஜெயிக்கக்கூடிய கால நேரம். எதிரிகளை பார்த்து பயந்துடாதீங்க. அவர்கள் சொல்லக்கூடிய பொய்களை பார்த்து பயந்துடாதீங்க. அவன் பொய் பேசுகிறாங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அதை நீங்கள் வெளிப்படுத்தினா, உங்கள் திறமையாக நீங்கள் அதை வெளிப்படுத்தினா போதுமானது. அப்போ மிதுன ராசி என்பவர்களே, இது ஜெயிக்கக்கூடிய காலம். இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த மனக்குழப்பம், மன கஷ்டம், டிப்ரெஷன்ஸு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஹெல்த் இஷ்யூஸு, இது எல்லாம் கெட்ட காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல எதிர்காலத்தை, ஒரு சிறந்த எதிர்காலத்தை, ஒரு வெற்றியை தீர்மானிக்கின்ற
ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா, நான் பிஸ்னஸில் ஜெயிக்கணும், லைஃப்பில் ஜெயிக்கணும், நான் அரசியலில் ஜெயிக்கணும், நான் நல்ல இடத்துக்கு வந்து உட்காரணும், உயர்ந்த பதவியில் உட்காரணும், நான் சிஎம்மாக உட்காரணும், எந்த கண்ட்ரியாக வேண்டுமா நீங்கள் எந்த மாநிலமாக வேண்டுமானாலும் நீங்கள் இருங்க. அப்படியெல்லாம் நீங்கள் விருப்பப்படுவீர்களே ஆனால் நிச்சயமாக அதுக்கான நல்ல நேரம் இந்த பதிவை பார்க்குற இந்த செய்தி காதில் விழும்போதே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும்? ஏன்னா ராகு 9ல் இருக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய குரு இன்னொரு 3 மாதத்தில் கீழே இறங்கிடுவார். மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மிதுன ராசியில் தான் முக்கியமான அரசியல் தலைவர்கள், முக்கியமான தொழிலதிபர்கள், முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் மிதுன ராசியில் தான் இருக்கிறாங்க. ஆடிட்டர்ஸு, டாக்டர்ஸு, பில்டர்ஸு, அரசியல் தலைவர்கள், ஆன்மீக பெரியோர்கள், புரியுதுங்களா, மிகப்பெரிய தொழிலதிபர்கள், விவசாய பெருமக்கள் எல்லாம் இந்த மிதுன ராசியில் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ மிதுன ராசி என்பர்களே உங்களுடைய கனவுகள் நிறைவேற வேண்டுமா? இன்னொரு 3 மாதம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஜெயிக்கும். ஆனால் போக போக தான் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக, அப்போ தான் இன்னும் நீங்கள் ஸ்பீடு எடுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு. காரணம் என்னென்னா குரு உங்களை விட்டு கீழே வந்துடுவார், 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். குரு அங்கே மிதுனத்தில் இருக்கிறவர்களும் உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. ஆனால் பாருங்கள், நவம்பருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் தேவை. காரணம் என்னென்னா ராகுவுடைய தனித்த பார்வை. அப்போ கண்டிப்பாக உங்கள் கூட ஒரு ஜோதிட ஆலோசகரை வைத்து கொள்ள வேண்டும். சாமி நீங்கள் வந்துடுங்க சாமி, உங்களுக்கு என்னவோ நான் செஞ்சிடறேன், எனக்கு நான் ஜெயிக்கணும் சாமி, இதில் இந்த முறை நம்ம கண்டிப்பாக அதை வின் பண்ணி ஆகணும். போன முறை நம்ம விட்டுட்டோம், வாழ்க்கையே மாறி போச்சு, பிஸ்னஸ் மாறி போச்சு, தொழில் மாறி போச்சு, இந்த வாட்டி நம்ம விட்டுறக்கூடாது சாமி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குங்க சாமி, நாம் கண்டிப்பாக இந்த முறை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆவணி மாதத்துலேருந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான நல்ல நேரம் துவங்குகிறது. கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்கள். ஏன்னா இதே மிதுன ராசியில் நம்ம இப்போ தான் திருநெல்வேலி சைடில் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் தங்கியிருந்து சிறப்பாக உங்களுக்கு தேவையான பூஜைகளை செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். அப்போ மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த ஆவணி மாதம் முதல் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. கஷ்ட நஷ்டங்கள் விலகும். குரு ராகு தொடர்பு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை பெற்று தருகிறது. நல்ல பணவரவு, தனவரவு இருக்கும். நல்ல தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். தொழிலில் வரவு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, புதிய தொழில் அமைப்புகள் அமையும், புதிய தொழில்கள் உருவாகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். மெயினாக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய அன்பு மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் மிகப்பெரிய பிரச்சனைகள், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் போட்டி பொறாமைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட விலகி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை, வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. மெயினாக பிஸ்னஸ் டல்லாக இருக்கிறது, இல்லை ஜாபில் ப்ராப்ளமாக இருக்கிறது. இப்போ நிறைய மிதுன ராசி நண்பர்கள் வெளிநாடுகளில் நம்ம பேசுகிறோம், சாமி எங்களுக்கு ஜாபில் ப்ராப்ளமாக இருக்குது, ஜாபை விட்டுடுமோன்ற பயமாக இருக்குது, ஸோ நான் வேறு ஜாபுக்கு போகலாமா, ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா, கம்பெனி சேஞ்ச் பண்ணலாமா, அல்லது ஊருக்கு வந்துடலாமா, இன்னும் எத்தனை நாள் நான் இங்கே இருப்பேன், எனக்கு விசா இங்கே ரினிவல் ஆகுமா, நான் பிஆருக்கு அப்ளை பண்ணலாமா, அல்லது இங்கே வந்து ஒரு சின்ன வம்பு வழக்கு போகுதுங்க சாமி, இந்த இது கிளியர் ஆகுமா, இந்த வம்பு வழக்கில் தான் நம்ம மாட்டிக்கிட்டு ஒரு என் மேலே ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு ஆண் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் சின்ன சின்ன விபத்துக்கள், இந்த மாதிரி மிதுன ராசி வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய எனதருமை மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகக்கூடிய கால நேரம். அப்போ இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய பர்த் சார்ட் அதை பார்த்து உரிய பரிகாரங்கள், சின்ன சின்ன பரிகாரங்கள் நியாயமாக அதை செய்வீர்களே ஆனால் உங்கள் தொழில் அமைப்பாகட்டும், உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்டது அல்லது உங்கள் உத்தியோகம் சம்மந்தப்பட்டது, அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, மாணவ செல்வங்களாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸுக்கு படிக்க போகிறவங்களாக இருக்கலாம், அல்ல நீட் போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய, எக்ஸாமுக்காக காத்திருக்கக்கூடிய ஐஐடி அந்த மாதிரிலாம், ஜேஇ அந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வம், குரூப் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம். அப்போது யாராக இருந்தாலும் மிதுன ராசி என்பவர்களை இந்த ஆவணி மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றம் காத்திருக்கிறது. அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம், அது ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். ஸோ உங்களுடைய கேள்வி என்ன? உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும், பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும், பதில் சொல்லும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.